மற்றும் ஒரு அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் கோயிலில் அமைச்சர் நிர்மல்குமார் தரிசனம் செய்வதற்காக தாமதமாக நடை அடைக்கப்பட்டது குறித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் அறநிலையத்துறை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் கோயிலில் கடந்த 15ஆம் தேதி அமைச்சர் நிர்மல்குமார் தரிசனம் செய்தபோது விதிகளை மீறியதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். திருப்பரங்குன்றத்திற்கு அமைச்சர் நிர்மல்குமார் சென்றபோது என்ன நடந்தது என அறநிலையத்துறை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் கோயிலில் அமைச்சர் நிர்மல்குமார் தரிசனம் செய்வதற்காக தாமதமாக நடை அடைக்கப்பட்டது குறித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் அறநிலையத்துறை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் ராம்ஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, விரிவான விவரங்கள். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியசாமி கோவிலில் தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் கடந்த 15ஆம் தேதி தரிசனம் செய்தார். வழக்கமாக கோவில் நடை மதியம் 12:45 மணிக்கு சாத்தப்படும். ஆனால் அமைச்சருக்காக கோவில் நடை திறந்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அமைச்சரின் தரிசனத்திற்கு பிறகு கோவில் நடை அடைக்கப்பட்டது என்றும் அதே போல கருவறையில அமைச்சர் தரிசனம் செய்து வீடியோவாகவும் சமூக வலைதளத்தில் பரவியதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த கோவில சிறப்பு கட்டண தரிசன முறையை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு திருப்பரங்குன்றத்துக்கு அமைச்சர் சென்ற போது என்ன நடந்தது என அறநிலையத்துறை செயலாளர் அடுத்த வாரம் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி.